டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இருப்பதை கொண்டு திருப்திப்பட வேண்டும், இல்லாததற்காக நாங்கள் ஏங்கக்கூடாது என்பதை விளக்கும் முகமாக உங்கள் சிந்தனைக்காக ஒரு கதை ஒன்றை பதிவு செய்கின்றேன். ஒரு காட்டிலே நிறைய மரங்கள், அந்த மரங்களின் மத்தியிலே ஒரு கள்ளி மரம் மாதிரி ஒரு மரம் உண்டு. அதிலே இலைகள் இல்லை, வெறும் முள்ளு மரம். ஆகவே அந்த காட்டிலே இருக்கின்ற மற்ற மரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அந்த மரத்துக்கு, அந்த முள்ளு மரத்துக்கு சரியான கவலை. எல்லாம் நல்ல இலைகளுடன் நல்லா செழித்து வளர்ந்திருக்க, நான் மட்டும் முள்ளாக இருக்கின்றேனே என்று எப்பொழுதும் தன்னுடைய அந்த குறியை நினைத்து அது அந்த மனவேதனையில் இருக்கின்றது. ஒரு முறை அதற்கு அந்த நினைக்கின்றது, எப்படி என்றால் நான் நல்ல ஒரு பளபளப்பாக ஒரு தங்கம் மாதிரி பளபளக்கக்கூடிய வகையிலே எந்த இலைகள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அது நினைக்க, உடனே அந்த வனதேவதை என்ன செய்கின்றாருன்னா அந்த முள்மரத்தை அந்த தங்கத்தினாலான இலைகளை கொண்டு ஆக்கி விடுகின்றார். அது ஒரு நாள் பெரிய சந்தோஷத்துடன் நான் எல்லாம் இப்படி பளபளப்பா இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்த பொழுது, அன்று அந்த வழியாக வந்த கள்வன் அவ்வளவு இலைகளையும் பறித்து கொண்டு போய்விட்டார். அது கவலையாக இருக்குதட. இது இப்போ இந்த தங்க நிறத்தில் இருந்தபடியாத்தானே கள்வனால் பறித்து கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. இது கண்ணாடியால் என்ற இலைகள் இருந்தால் கண்ணாடி வெட்டி போடும், ஒரு தரும் அதை தீண்ட மாட்டார்கள். ஆகவே எந்த இலைகள் இந்த கண்ணாடி போல இருந்தால் நல்லாக இருக்கும் என்று யோசிக்கின்றது. ஆகவே அதற்கு அந்த வனதேவதை, உன்னுடைய விருப்பப்படியே உன்னுடைய இலைகள் எல்லாம் கண்ணாடிகளாக மாறட்டும் என்று சொல்லி அங்க கண்ணாடி இலைகளை பார்த்து அது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அன்று இரவே பெரிய காற்று வீசுகின்றது. அந்த காற்றுக்கு அந்த கண்ணாடிகள் எல்லாம் சிதறி விழுந்து விடுகின்றது. இது மூன்றாவதாக இது யோசிக்கின்றது, அது கண்ணாடி என்றபடியே தானே இருந்தது. மற்ற இந்த இலைகளை போல பச்சை பசேல் என்று நல்லாக இருந்தால் எப்படி இருக்கும், நான் அந்த பச்சை பசேல் உள்ள இலையாக இருக்க விரும்புகிறேன் என்ற பொழுது மீண்டும் அதற்கு அதனுடைய மரத்திலே இலைகள் எல்லாம் சின்ன மரத்திலே நிறைய இலைகள் எல்லாம் பச்சை பசேல் என அந்த இலைகள் காட்சி அளிக்கின்றது. அப்பொழுது அந்த வழியாலே ஒரு குட்டி ஆடு ஒன்று அவ்வளவு இலைகளையும் சாப்பிட்டு முடிக்கின்றது. அப்பொழுது இதுக்கு சரியான கவலை என்னென்றால், நான் ஒரு தங்க இலைகளால் ஆன ஒன்றாக இருக்க விரும்பினேன், அது ஒரு நாள் கூட எனக்கு நிலைக்கவில்லை. கள்ளன் வந்ததை திருடி கொண்டு போகின்றான். நான் கண்ணாடிகளான ஆன இலையாக இருந்தேன், பெரும் காற்று அதையும் நொறுக்கி விட்டது. நான் பசுமை நிறைந்த ஒன்றாக இருக்க யோசித்தேன், அப்போது கூட அந்த ஆட்டுக்குட்டி என்னுடைய இலைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டது. மீண்டும் நான் என்னுடைய பழைய இயல்புக்கு அந்த முள்மரமாகவே இருக்கின்றேன். நான் இல்லாத எல்லாவற்றுக்கும் ஏங்கி கொண்டிருந்து அதுகள் ஆபத்தில் முடிந்ததை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பழையபடி என்னுடைய அந்த முள்மரமாகவே நான் இருக்க விரும்புகின்றேன் என்று கேட்டபோது அந்த முள்மரமாக மீண்டும் இருக்கின்றது. ஆம் நேயர்களே, நாங்களும் அப்படித்தான். அந்த இல்லாத ஒன்றுக்கு நாங்கள் ஏங்கி எங்களுடைய காலங்களை வீணாக்குவதை விட மற்றவர்கள் எங்களை விட கூட வைத்திருக்கின்றார்கள் என்று அவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் அந்த எங்களுடைய மனங்களை வஞ்சகம் பொறாமை நிறைந்த ஒன்றாக மாற்றி கொண்டிருப்பதை விட, இல்லாத ஒன்றுக்கு கவலைப்பட்டு ஏங்குறதை விட எங்களுடைய சுய இயல்பை, எங்களுடைய கிடைப்பதை தக்க வைத்து நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி, உண்மையிலேயே இன்று எங்களுடைய பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களை விட மற்றவர்கள் தங்களின் உயர்ந்தவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று நினைத்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அடிமையாகி கடைசியில் ஒன்றுமில்லாமல் இருந்ததும் இல்லாமல் வறுமைக்குள் போவதை காணக்கூடியதாக இருக்கின்றார்கள். சில பேர் அந்த மற்றவர்களை பார்த்து மன அழுத்தம் கூடி கடைசியிலே இவர்கள் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளானவர்களாக காணப்படுகிறார். ஆகவே நாங்கள் எங்களிடம் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.